இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ எவ்வளவு பணம்! பேக முடிக்கிறேன். நல்லா மூடு. ஒரு வழியா பண நகை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனிமே கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன, நாம எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். ஆமாய்யா, இன்னும் 2-3 மாசத்துக்கு நாம இங்க இருக்கவே கூடாது. எங்கயாவது வடநாட்டு பக்கம் போயிட வேண்டியதுதான். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி வா, சீக்கிரம் கிளம்பலாம். யாராவது வந்துட்டு போறாங்க. வா சீக்கிரம். வர மூடு மூடு, லைட் ஆஃப் பண்ணு. வா 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 போ போ. சீக்கிரம் வாமா போலாம். வா போலாம். ஏய், எல்லாத்தையும் எடுத்தாச்சுல? யோ, எல்லாத்தையும் எடுத்தாச்சியா? தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி வா வா வா. நீங்க 2 பேரும் ஃப்ராடு ஃபேமிலிங்கிறது எங்களுக்கு முதல்லயே தெரியும். உங்களை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே செல்லம். எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம பண்ணிட்டீங்களா? தெரியாம பண்ற காரியமா இது? என்னக்கா நீ ஏற்கனவே என்ன பண்ணீங்க? எங்க அத்தை கிட்ட போய் சொல்லி 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டீங்க. போதா குறைக்கி உங்களுக்கு புள்ளையா ஒருத்தர் இருக்கானே, அந்த ஃப்ராடு மாப்பிள்ள, அவனுக்கு 10 பவுன்ல நகை வாங்கி போட்டிருக்கீங்க எங்க அத்தை கிட்ட இருந்து. ஏண்டா அது பத்தாதுன்னு இது வேற. உங்களை தெரியாம போட்டுட்டீங்கன்னு விட்டுருவதா? எப்படி விடுவேன் பாரு. தம்பி, அடிச்ச பண நகையில நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை விட்டுருங்க தம்பி. நானே வச்சுக்கவா? ஆனா திருடுறதையே திருடிட்டு என் வீட்டு பணத்தை என்னையவே வச்சுக்கிற சொல்ற பாத்தியா? எவ்வளோ பெரிய திலாலங்கடிமா நீங்க 2 பேரும். நடங்க. ஏய் நடடா நட. போ. ஏய் போ. என்ன பாக்குற? ஒண்ணு உட்காரி இல்ல போட்டானா? உனக்கு தெரியா சொல்லுங்க. உட்காருமா. பெரிய கர்ண பரம்பரை. நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். அந்த பேக்க மாட்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே தூக்கி அடிச்சிட வை. திருடிட்டு வந்தது தானே? எந்த வீட்டுல திருநீங்க? ஆளும் முகரையும் பாரு. ஏய், பேசாம இருக்கணும், புரியுதா? நீ பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என்ன பார்க்காத. உங்களுக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு கயிறு. எப்படி, உண்மையிலேயே பொண்டாட்டியா? என்னையா பார்வையே சரியில்லை. இந்தாரு. ஏய் பிலிப்பைன்ஸ் பாண்டா, நீ 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கின பாத்தியா? அத கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா அந்த மாப்பிளைக்கு 10 பவுன் செயின் வாங்கின பாரு, உன்னோட கைத்திலே குத்தணும்டா. அவ்வளவுதான் நீ. ஏய், உங்க 2 பேருக்குமே சொல்றேன், விடிகிற வரைக்கும் இங்கேயே அமைதியா இருக்கணும். நாளைக்கு காலையில உங்க 2 பேரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய களவானீங்கன்னு எங்க அத்தை கிட்ட நிரூபிக்கணும். ஐயோ, ஏண்டா அவங்கள ஏமாத்தியா பணம் பறிக்கிறீங்க? என்னென்ன சொன்ன முதல்ல வந்தப்ப? மால் இருக்கு, மண்டபம் இருக்கு. தம்பி, எங்களை விட்டுருப்பா. நாங்க இப்படியே ஓடி போயிடுறோம்ப்பா. மண்டபத்தை கூட்டு போய் அசிங்கப்படுத்துறாதப்பா. செய்கிறதெல்லாம் திருட்டு வேலை. இதுல அசிங்க வரையா உங்களுக்கு? தம்பி, தெரியாம பண்ணிட்டோம் தம்பி, எங்களை விட்டுருப்பா. கெஞ்சி கேக்குறேன்பா. அமைதியா இருக்கணும். காண்டு ஏத்துன. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன அக்கா மாமாவை இன்னும் காணோம்? அவங்க வந்தா தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். போன் போட்டாலும் போகலையே, ஒண்ணுமே புரியலையே. என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் புடவையை மாத்திட்டு ரெடி ஆகு. ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கு கூப்பிடுவாரு. சரிம்மா. அப்புறம் உன் அக்காங்க 2 பேரையுமே காணும். எங்கன்னே தெரியல. சுவாத்திய கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்றா. சரி சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அம்மா என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம என்ன ரெடி ஆக சொல்றாங்க. நவீன் வந்து ஊரறிய என் கழுத்துல தாலி கட்டுவானா இல்லையான்னு தெரியலையே. அக்கா
என்ன ரேவதி, அந்த வசந்தா பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோம். வர வழியில அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதான் ராஜா என்ன மண்டபத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாரு. அப்புறம் அம்மா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். என்னடி அதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு? அக்கா, நீ போய் எப்படியாவது கல்யாணம் நடக்காம டிலே பண்ணு. அதுக்குள்ள நவீன் ராஜா எல்லாரும் வந்துருவாங்க. நான் போய் துர்காவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அப்பதான் அவ கொஞ்சம் தைரியமா இருப்பா. சரி, நீ போ. துர்கா, அக்கா, இப்போ எதுக்கு அழுவுற? அக்கா, பொழுது விடிஞ்சு முகூர்த்த நேரமும் வந்துடுச்சு. இன்னும் நவீன காணுமேக்கா. அதான் கலக்கமா இருக்கு. உன் எல்லா பிரச்சனையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சால்வ் ஆயிடும். உனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ராஜா கையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அம்மா கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அப்புறம் நவீன பத்தி அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கும் நவீனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு. நீ கவலையே படாத. சார், இவங்கள சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்ததுனால நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போலாம் சார். இவங்க வந்து உண்மையை சொன்னாதான் தப்பா நடக்க ஒரு கல்யாணம் நிற்கும். இவங்க இப்ப இருக்கிற நிலைமையில வர முடியாது. ஆமா, இவங்க எங்கேயும் போகாம எங்க அப்சர்வேஷன்ல இருக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். சார், அப்புறம் எப்படி நான் மண்டபத்துக்கு வந்து உண்மையை சொல்றது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்ல சார், நான் நேர்ல வந்து உண்மையை சொல்றேன் சார். இல்லைங்க, டாக்டர் தான் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. சார், நீங்க என் உயிரை காப்பாத்தி என் குழந்தை உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் மண்டபத்துக்கு வந்து அந்த ராஸ்கலை பத்தின உண்மையை சொல்றேன் சார். நோ நோ, நீங்க போக கூடாது. இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீங்க வெளியே போறது ஹைலி ரிஸ்க். நீங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க, இங்கேயே இருங்க, வர வேண்டாம். இவரே வேண்டான்னு சொல்றப்போ நீங்க ஏன் போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? டாக்டர், நான் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது தீர்க்க நான் போய் தான் ஆகணும். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க டாக்டர். மண்டபத்துக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால போயிட்டு வாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். உங்க ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.